யூபிஎஸ் பேட்டரி ஃபுல் சார்ஜ்ல இருக்கு. ஆனாலும் இபி கட் ஆனோம்னா 10-15 நிமிஷத்திலேயே பேக்கப் ஃபுல்லா காலி ஆயிடுது. இந்த சூழ்நிலையில நம்ம நினைப்போம் இது யூபிஎஸோட மிஸ்டேக், பேட்டரியோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மை என்னன்னா இது லோட் ப்ரொஃபைலோட மிஸ்டேக். பெரும்பாலான வீடுகள்ல லைட்டு, ஃபேனு இந்த மாதிரி லோடுகள் தவிர டிவி, வைஃபை, சிசிடிவி, செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் லோடு அதிகமா கனெக்ட் பண்றோம். ஃபேன், பல்ப் இதெல்லாம் கரண்ட்டை ஸ்லோவா எடுத்துக்கும். ஆனா இந்த எலக்ட்ரானிக்ஸ் லோடு சடனா பீக் கரண்ட்டை எடுக்க ஆரம்பிக்கும். இதனால பேட்டரி சீக்கிரம் வோல்டேஜ் டிராப் ஏற்படும். பேட்டரியில ஃபுல் சார்ஜ் இருந்தாலும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் லோட்ல எஸ்எம்பிஎஸ் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கிறதுனால இந்த எஸ்எம்பிஎஸ் பீக் கரண்ட்டை சடனா இழுக்கிறதுனால வோல்டேஜ் டிராப் அதிகமா ஏற்பட்டு பேட்டரியோட வோல்டேஜ் சேஃப் லெவலுக்கு கீழே போகும்போது யூபிஎஸ் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சேஃப் மோடுக்கு போயிட்டு இதை கட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சு. அந்த நேரத்துல நம்ம நினைப்போம் பேட்டரியில பிரச்சனை, யூபிஎஸ்ல தான் ஃபால்ட், அதனாலதான் இது கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல பேட்டரி நல்லா தான் இருக்கு. யூபிஎஸ்ல நம்ம கொடுத்துருக்கிற லோடு தான் ப்ராப்ளமா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும்போது பேட்டரியோட லைஃப் கம்மியாகும். பேட்டரியோட பிளேட்ஸ் சல்பேஷன் ஆகும். ஃபியூச்சர்ல பேட்டரியோட பேக்கப் இன்னும் குறைவா இருக்கும். யூபிஎஸ்ல அதிகப்படியான லோடு கொடுக்கறதுக்கு பதிலா முக்கியமா அவசியமான லோடுகளை மட்டும் யூபிஎஸ்க்கு கொடுத்துட்டு டிவி, வைஃபை, சிசிடிவி, செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி அதிகமான எலக்ட்ரானிக்ஸ் லோடு இருந்தது அப்படின்னா அதை நீங்க இன்வெர்டர்ல கனெக்ட் பண்றது தான் ரொம்ப பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்டுல இதே பிரச்சனை நடந்தது அப்படின்னா பேட்டரியை குறை சொல்லாம லோடு ப்ரொஃபைல செக் பண்ணி பாருங்க. உங்கள யாராவது இதே மாதிரி பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க மின்சார மனிதன்.